இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை செய்வனேர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும் அல்லது ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை எப்படி உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர்களாகிய நமக்கு வேதத்தில் என்னென்ன ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பிள்ளைகளுக்கு முதலாவதாக கர்த்தரை அறிவிக்க வேண்டும், அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையை அறிவித்து வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, அடுத்ததாக பார்க்கும்போது பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனையிலே நடத்த வேண்டும். அதே போல பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் நடத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும். பிள்ளைகளின் மேல் இரக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எந்த விதத்திலும் பட்சபாதம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளை பட்சபாதம் இல்லாமல் நடத்த வேண்டும் என்று நாம் விதத்திலே பார்த்தோம். விசுவாச வாழ்க்கையிலே பிள்ளைகள் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு தெளிவான மாதிரியாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நாம் முதலிலே தெளிவான மாதிரியாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இப்போ நீதிமான் தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறான், பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நாம் இதில் பார்க்கிறோம், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி மாதிரியா நடக்கிறோமோ அதுதான் நம்முடைய பிள்ளைகளும் நடக்கும். நம்மிடத்திலே கெட்ட சுவாபங்கள் காணப்படும் பொழுது எந்த காரியத்திலும் நாம் பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, நீ இந்த வழியிலே நட என்று நாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பொறுமை, தாழ்மை, கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் நமக்கு கற்று தந்திருக்கிறார். நான் உங்களுக்கு மாதிரியா இருக்கிறேன், நீங்கள் என் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடவுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் எப்படி அன்பா இருக்க வேண்டும், எப்படி பொறுமையா இருக்க வேண்டும், எப்படி தாழ்மையா இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்து அவர் நடந்து காண்பித்து நமக்கு கற்றுத்தந்தார். அவருடைய போதனைகளினால் சொன்னது மாத்திரமல்ல, அவருடைய செயல்களினாலும் அவர் இருந்த நாட்களில் அவர் நடந்து கர்த்தருக்கு எப்படி பயந்து நடக்க வேண்டும், கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய சித்தம் எப்படி செய்ய வேண்டும், மனுஷர்களை எப்படி நேசிக்க வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் நடந்து அவருடைய மாதிரியை நமக்கு காண்பித்து சென்றிருக்கிறார். அதே போல நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்வார்கள். நம்மிடத்திலே காணப்படுகிற நல்ல குணங்கள் ஈஸியாக பிள்ளைகளிடத்திலே சேர வாய்ப்பு இருக்கு. அதே போல நம்மிடத்திலே காணப்படுகிற துர்க்குணங்கள், வேண்டாத குணங்கள், வேண்டாத சுவாபங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எளிதாக நாம் பற்றிக்கணும். அதனால முதல்ல நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்ற உபாகம புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது, நீ முதல்ல உன்னுடைய ஆண்டவருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் நீ முதல்ல உன் இருதயத்துல வைத்து நீ இருதயத்துல நிறுத்து, அதை மறவாதபடி, அவருடைய வல்லமைகளை செய்கைகளை நீ மறவாதபடி, உன் வாழ்நாள் எல்லாம், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அது உன்னை விட்டு நீங்காதபடி காத்து, பிறகு நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லு, அவைகளை குறித்து போதித்து, அவைகளை குறித்து பேசி நீ பிள்ளைகளுக்கு நடத்துன்னு சொல்லியிருக்கு. அப்போ நாமும் என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதிலும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதிலும், கர்த்தரை தேடுகிறதிலும், கர்த்தருடைய வசனங்களுக்கு வேதத்துக்கு கீழ்ப்படுகிறதிலையும் நாம் இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகள் முன்மாதிரியா நடக்கும். நம்முடைய பிள்ளைகள் காலையில எழும்பணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும் அப்படின்னு நாம விரும்புகிறோம். ஆனா சொல்றோம், அதேபடி நாம் செய்ய வேண்டும். நாம் முதலில் எழும்பி வேதம் வாசித்து, அதே மாதிரி ஆலய காரியங்களில் ஆலயத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். யாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், முதலிடம் கொடுக்குறோங்கிறதே பிள்ளைகள் பார்ப்பாங்க. ஓய்வு நாட்களை பார்க்கும்போது நம்ம குடும்பத்துல என்ன நடக்கு, நம்ம வீட்டுல என்ன நடக்கு, நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொல்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆலயத்துல முதலாம் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் போகணும், நம்முடைய வேத ஆண்டவருடைய வசனங்களை நாம் நிதானிச்சு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். அப்ப இந்த நாட்களில பிள்ளைங்க பாருங்க, வேத வசனங்களை கேட்கறதுக்கு அசட்டைத்தனம். எல்லாம் ஆலயத்துக்கு போறாங்க, எடுக்கிறாங்க, செய்யறாங்க. ஆனா அந்த பிரசங்கம் நடக்கும் போதோ அல்லது வசனங்கள் போதிக்கப்படும் பொழுதோ என்ன செய்யறாங்க, வெளியில போயிடுறாங்க. அப்போ இந்தந்த மாதிரி பழக்கங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பழக்கங்கள் அந்த பிள்ளைகளிடத்துல காணப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்,
முதல்ல நான் என்ன செய்யணும், முன்மாதிரியா இருக்கணும். இப்ப நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது தாவீது ஒரு நல்ல தகப்பனாக, அவனுடைய சாலமோனுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்ததை குறிச்சு நான் பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் நியமங்களை கை கொண்டு என் வழியில் நடப்பாய் ஆகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். அப்போ உன் தகப்பனாகிய தாவீது எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தான், அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நடந்தான், என் நீதிகளையும் நியமங்களையும் கை கொண்டு நடந்தான். அதே போல நீயும் நடந்தா உன்னை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல நான் பார்க்கும் பொழுது அநேக தகப்பன்மாருடைய பிள்ளைகள் அவருடைய தகப்பனுடைய செம்மையான வழியை தானும் காத்து நடந்தார்கள். பாத்தீங்கன்னா சாலமோன் தவறிட்டான். தாவீது ஒரு நல்ல பெற்றோராக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். அவன் தன்னுடைய பிள்ளைக்கும் போதித்தான், நீ இப்படி நடக்கணும், உன் சந்ததி இப்படி நடக்கணும், ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு, நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய சந்ததியும் என்னுடைய நியமத்தையும் நியாயத்தையும் நீங்க காத்து என் வழியை காத்து நடந்தீங்கன்னா உங்களுடைய சிங்காசனத்துல இருக்கக்கூடிய ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்து நடத்தி வந்தான். ஆனாலும் சாலமோன் கடைசி நாட்களில் அவன் வழி விலகி சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த ராஜாக்களுடைய புஸ்தகத்துல நான் பார்க்கும் பொழுது அந்த யோசபாத் ராஜா தன்னுடைய தகப்பனாகிய ஆசா வழி நடந்தது போல அப்படியே செம்மையான வழியில நடந்தான் என்று பார்க்கிறோம். நம்ம எத்தனையோ முன்மாதிரியாக நடந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் வழிமாறி போறதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உத்தம வழியில நடந்தாலும் பிள்ளைகள் வழி மாறி போறதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப நாம் பொல்லாத வழியில நம்ம நடந்துட்டா நிச்சயமாக அந்த பிள்ளைகள் வழி மாறி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த மனாசேயை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு கர்த்தருக்கு வழியில் நடவாதபடி, செம்மையான வழியிலே நடவாதபடி நடந்ததினால் அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வழியை விட்டு விலகி பாகால்களை சேவித்து அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதை குறித்து நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்திலும் கர்த்தருக்கேற்ற போதனை நடக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் என்ன செய்யணும், முன்மாதிரியாக நாம் காணப்பட வேண்டும். இப்ப லோத்தினுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவருடைய தாய், லோத்தினுடைய மனைவி ஒரு நல்ல தாயாக, அவள் ஒரு விசுவாச தாயாக இராதபடியினாலே அந்த லோத்தினுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியாமல் போயிற்று. அவளும் ஒரு விசுவாச தாயாக இருந்திருந்தாள் ஆயினால் அவள் பின்னோக்கி பார்த்து அவள் உப்பு தூணானாள் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த தாய் இல்லாதது நிமித்தம் அவளுடைய பிள்ளைகள் வழி மாறி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ஒரு கர்த்தருக்கு அருவருப்பான 2 சந்ததியை உருவாக்க காரணமானார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வழிகளில் எல்லாவற்றும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். இப்ப குடி பழக்கம் உள்ள அல்லது சிகரெட் படிக்கிற பழக்கம் உள்ள ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டிக்க முடியாது. அல்லது பொல்லாத வழியிலே சென்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே சென்ற ஒரு தாயோ ஒரு ஸ்திரியோ தன்னுடைய பிள்ளைகளை சிட்சித்தோ அல்லது கண்டித்தோ அல்லது போதித்தோ வளர்க்க முடியாது. முதலில் நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளை நாம் காத்து நாம் நடக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். ஏசு ஆண்டவரை தான் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கும் நீங்க இடரெல்லாம் இறக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நாம் வளர்க்கணும்னா அந்த பிள்ளைகளுக்கு இடரெல்லாம் இருக்கவே கூடாது. என்னிடத்தில் காணப்படுகிற பொல்லாத சுவாபங்கள் என் பிள்ளைகளை தொடும், என் பிள்ளைகளை பாதிக்கும். அதனால நாம் என்ன செய்யணும், அந்த வழிகளை விட்டு நாம் விலகி கர்த்தருக்கேற்ற செம்மையான வழியிலே நாம் நடக்கும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளும் நம்மை பார்த்து கர்த்தருடைய வழிகளை கைக்கொள்ள வருவார்கள். மத்தேயு 18:6 பார்க்கும்போது, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிற எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். பிரியமானவர்களே, நாம் பிள்ளைகளை போதித்து நடத்துகிறது மெய்தான். ஆனால் எந்த காரியத்திலும் பிள்ளைகளுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் ஒருவேளை அது அவர்களாகவே ஒரு விசுவாசிகளாக காணப்பட்டாலும் அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு தடையாய் இருக்கும்படியா, ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடரலாய் இருக்கும்படியா எந்த காரியங்களையும் நாம் பெற்றோர்கள் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் மூலமாக வரக்கூடிய சமாதானம் பெரிதா இருக்கும்.
ஏசாயா புஸ்தகத்திலே சொன்ன பொழுது, உன்னுடைய சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னுகிற அந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் நிறைவேறும்படியாக நாம் கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, இந்த வார்த்தைகளுக்காக தேவரை நன்றி செலுத்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உடைய வார்த்தைகளை பேசவும் கேட்கவும் ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சுவாமி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடையவைகள், உம்முடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள், உம்முடைய கரத்தில் இருந்து உம்முடைய ஆலோசனைகளாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கவும் கர்த்தருக்கேற்ற சந்ததியை, தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை ஆண்டவரே நாங்கள் உருவாக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் பலனையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறவர்களாக ஒரு முன்மாதிரியாய் நாங்கள் காணப்படவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்கேற்ற போதனைகளை சிக்ஷையில நடத்த உதவி செய்யுங்க. கர்த்தரை அறிவிக்கிற பிள்ளைகளாக, விசுவாசத்தில் வளர்க்கிற பெற்றோர்களாக காணப்பட எங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தனை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தரையில விழாதபடிக்கு ஒவ்வொன்றும் ஆண்டவர் அதிக பலனை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். சுவாமி, இந்த மகிமை டிவியை கர்த்தருடைய கரத்திலே தருகிறேன். அப்பா, உம்முடைய அநாதி தீர்மானத்தினால் ஆண்டவரே நீர் ஒரு நோக்கத்தோடு நடத்தி வருகிறீர். அந்த நோக்கம் உடைய சித்தமும் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்பா, இன்னும் சோர்ந்து போகாதபடி பலப்படுத்தும் தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக எடுக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தாவை ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாமத்தினாலே நீர் வாய்க்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமைகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை